யார் எல்லார்ட்டையும் வசனத்தை சொன்னாலும் புரியாது. இப்போ இந்த மாதிரி சம்பந்தம் நிறைய பேசுகிறேன். இந்த காரியங்களை பேசும்போது நிறைய பேருக்கு புரியாது. என்னமோ என்ன விதைன்னு பேசுகிறாரு இருந்தாலும் என்ன என்ன பேசுகிறார் ஒன்றுமே புரியலையே, சும்மா அப்படின்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கை விதை மாதிரி இருக்குது. இப்போ அப்போ நல்ல இடத்துல நம்ம விதைக்கும் போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வருது. இதுதான் மெயின். இப்போ மற்ற இடத்துலையும் விதைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் சும்மா தூக்கி போட்டு விதைக்கிறதுக்கு இப்படி தூக்கி போடுறான். அப்போ போடும்போது வழி பாதையில் விழுந்துருது. பாதையில் விழுந்த உடனே அங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த இடத்துல வருமா எந்த செடியும் வர்றது. ஸோ அந்த இடத்துல வரும்போது பறவைகள் வரும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் வரும், இல்லை மனுஷனே மேய்ச்சி போட்டு போயிடுவோம் அந்த விதையை. அது இம்பார்ட்டண்ட். விதைன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் திங். அந்த சீடுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங். அந்த சீடை தவறான இடத்துல விதைக்கிறான். இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் தவறான இடத்துல விதைக்கிறோம். இதனால நம்மளுக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது. அடுத்தது சிலது சில விதைகள் சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டதை பற்றி பார்த்தோம். அடுத்தது கற்பாறை நல்ல மேலே விழுந்துச்சு. பெனிட்ரேட் பண்ண முடியாதபடி ஹார்டான நிலம், அது கடினமான இருதயம் உள்ளவர்கள் அங்கே விதைக்கப்படும். அங்கே என்ன கேட்டாலும் அவனுக்கு புரியாது. அதனால் அது உலர்ந்து போயிடும். அடுத்தது முள்ளுள்ள இடங்களில் இருக்கணும். வசனத்தை ஏற்றுக்கொள்வான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் போது. அவள் ஏற்றுக்கொள்வான். கூடவே முள் வந்தோடனே குத்தும். உலகத்தின் கவலைகள்லாம் குத்தும் போது அவன் விட்டுவான். பின்னால் அந்த விளக்கத்தை படிப்போம். அடுத்து சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100 பலனை கொடுத்தது. இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நல்ல நிலத்தில் விதணும். நம்ம விதைகளை நல்ல நிலத்தில் விதைக்கிறோமா, இல்லாட்டி மோசமான நிலத்தில் விதைக்கிறோமா? இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. அப்புறம் படிமா. அதுக்கப்புறம் உரைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினான். எதுக்கு அவர் கேட்கறதுக்கு காது உள்ளன்னு கேட்கிறவன்? எல்லாருக்கும் காது இருக்குது தெரியும். ஏன் கேட்க காது இல்லை? இருதயத்தில் கேட்கறதுக்கு திறமை இருக்கிறவன் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். இது நிறைய பேருக்கு புரியாது அவர் சொல்றது. ஆனால் அவர் ஓமையில தான் பேசினாரு. அப்போ சீஷர்களுக்கு கேட்குறாங்க, என்ன 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 எனக்கு விளங்கலையே, இது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஏன் ஓமைகளை பேசுறாரு? எல்லாருக்கும் புரியக்கூடாது. சீக்ரெட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நான் ஏன் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை கொண்டு போனேன், சிறு விதைப்பு மறுப்பும்னு கொண்டு போனேன்னா இப்போ உங்களுக்கு புரியணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சீக்ரெட்ஸ். இப்போ நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி யாராவது சொல்லிட முடியுமா? இல்லை கிளி ஜோசியம் பார்க்குறவன் தான் சொல்லிட முடியுமா? இல்லாட்டி யாராவது சொல்லிடுமா? யாரும் சொல்ல முடியாது. ப்ராபசி சொல்கிறேன்னு கூட போய் சொல்லுவாங்க. யாரும் அவ்வளோ ஆக்யூரேட்டாக சொல்லவே முடியாது. இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒருத்தனுடைய மரணத்தையும் ஒருத்தனுடைய ஜீவனையும் குறித்து சில காரியங்களை மறைத்து தான் வைத்திருக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, எல்லாமே உமைகளாக தான் சொல்லப்படுது. ஏன்னா யாருக்கும் புரியக்கூடாது. புரிஞ்ச இருதயமுடையவன், நல்ல இருதயமுடையவன் இதை புரிந்து கொள்வான். அதாவது நல்ல ரிசெப்டிவ் ஹார்ட், I'll rather put it this way, a receptive heart உள்ளவன் இதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் நடப்பான் அப்படின்னு சொல்கிறார். படிப்போம். அதற்கு அவர், அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பார்த்தீங்களா, தேவனுடைய வசனம். இப்போ கூட தேவனுடைய வசனம் நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டுலேயும் விழுகுது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயும் விழுகுது. தேவனுடைய வசனம் 2 இடத்துல விதைக்கப்படுது. ஒன்று ஸ்பிரிட் வேர்ல்டில் விழுது, ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேயும் விழுகுது.
வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்குறவங்களுக்கு நல்லதாக இருக்குது. இப்போ சண்டேயில் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த சபையில் வரும்போது சண்டே நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் வசனத்தை கேட்குற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் யாருக்கும் புரியாது. ஏன்னா அவன் வழி அருகே விதைக்கப்பட்டிருப்பான், இல்லாட்டி அவன் முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டிருப்பான், இல்லாட்டி கற்பாறை உள்ள நிலத்தில் விதைக்கப்பட்டிருப்பான். இப்போ எல்லாருக்கும் புரியாது, எல்லாம் கைத்தட்டி தான் போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. ஆனால் சில பேருக்கு தான் புரிஞ்சிக்க முடியும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பாஸ்டருங்க இருக்காங்க, அவங்க தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரியுதான்னு தெரியணும். படி. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுறான். பார்த்தீங்களா? இதுதான் பின்னால் திரைமறைவிலே நடக்கும் காரியங்கள். பேக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதுக்கு பின்னால் நடக்கிற காரியம் என்ன? வசனமாக நல்லா கேட்க, நல்லா இருக்குதுங்க பிரசங்கம், சண்டை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா பிசாசு வந்து தூக்கிட்டு போயிடுவான். விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாமே சந்தோஷத்தோடு தான் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் வேர் இல்லை, அந்த வசனத்தை வேலை செய்ய விடுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு நிறைய உள்ள வச்சிருக்கணும் காரியம். இந்த காரியம் உள்ள வச்சிருக்க நம்மளுக்கு விளங்காது. நம்ம செல்ஃப் சென்டர்டாக இருப்போம். நம்மளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு விளங்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதனால ஃபெயிலியர். பண்ணிக்கம்மா. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். See, everything will undergo a test. விதைக்கிறீங்க, விதைச்ச உடனே அந்த விதை சவுண்டாக இல்லை, அந்த நிலத்தில் விழுந்தவொடனே அடி வாங்குது, வாங்குது, எல்லாமே பண்ணி அப்புறம் அந்த வதைஞ்சி பிரிஞ்சு செத்து போன பிறகு அதுக்கப்புறம் திருப்பியும் புதுசாக வருது. இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. திஸ் இஸ் ஹவு காட் ப்ரிப்பேர்ஸ் திஸ் திங். ஸோ சிமிலர்லி நம்மளுக்கும் இது மாதிரி லைஃப்பில் பிரச்சனைகள், தொல்லைகள் வந்த உடனே நம்ம ஐயோ நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். இல்லை, வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு புரியறதில்ல. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இந்த இடத்துல போன உடனே இப்போ இப்போ வசனத்தை கேட்குறோம், வீட்டுக்கு போனோடனே பிரபஞ்சத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், இந்த காரியங்கள் நடந்து வந்து உள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்மளால் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் ஒருபோது என்னை அவர் தான் மேய்க்கிறாரு, வேறு யாரும் மேய்க்கல அப்படின்னு நாம் உறுதியாக சொல்கிறோம். அவன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடம் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தன் நீதியின் பாதையில் நிறுத்துகிறார். இப்போ நம்மளுக்கு இதை சொல்ல மெக்கானிக்கலாக சொல்லும் போது ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஆனால் இதை விசுவாசித்து சொல்லும்போது அவர் தான் என் மேய்ப்பர் என்று நான் அறுதியிட்டு சொல்லும்போது அவர் என்னை மேய்ப்பராவதற்கு அவர் தகுதி உள்ளவராகிறார். அது வரைக்கும் வசனம் வேடாதான் இருக்கும், ஒன்றும் வேலை செய்யாது. நம்ம அதை விசுவாசிக்கும் போது தான், நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் போது தான் அது வேலை செய்யுது. அவர் ஆத்மாவை தேற்றி நாமத்தின் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் இருந்தேன். என்ன உலகத்தில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவன் கூட இருக்கிறார். உங்கள் கோலும் உங்கள் தடியும் என்னை தேற்றும். இதெல்லாம் வசனங்கள் தான்.